ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் கேட்டுருங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில், ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்சி, ஐடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோஸ் வந்து அவைலபிள் ஆகும். ஒரு சில வீடியோஸில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இந்த வீடியோவில் ME3393 மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பார்ட் பிரித்து வேறு கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ்லாம் கன்ஃபார்மாக கேட்பாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க டீக்கலாம் போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ME3393 மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நான் யூனிட் வைஸா போல்டு பண்ணி கொடுத்துருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுவும் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அதை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்ட் பின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். பார்ட் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அதில் இருக்க டாபிக்ஸ் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதுல இருந்து கண்டிப்பா கவர் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட் பில இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா செல் மோல்டிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், கன்ஃபார்மா கேட்பாங்க. ஸோ அப்போ இல்லைனா சாண்ட் கேஸ்டிங், சாண்ட் மவுல்டிங் இதுவும் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா செல் மவுல்டிங், இது பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் இதுலேருந்தே ஒன்று வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் ஏல உங்களுக்கு வந்து பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கோர்ஸ், இது ஒரு முக்கியமான டாபிக்ஸ், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங், இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் தெர்பிட் வெல்டிங் ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ மேக்ஸிமம் இது வந்து கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க எல்லா டாபிக்ஸுமே ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நார்மலாக போல்டு பண்ணியிருக்கதையும் கண்டிப்பாக பாருங்க, பட் எதுவுமே ஒமிட் பண்ணாதீங்க. யூனிட்ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரேசிங் அண்ட் சால்டரிங் இதுல இருந்து கேட்பாங்க. சால்டரிங் மட்டுமே உங்களுக்கு சால்டரிங்ல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 2 மார்க் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ரோலிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் சொன்ன மாதிரி தான் ரெட் கலர்ல போல்டு பண்ணியிருக்கேன். டாபிக்ஸ் ஃபுல்லாக நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி யூனிட் 3ல உங்களுக்கு பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் டிஃபெக்ட்ஸ் இன் ரோல்டு பார்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்ட் பில ஸ்ட்ரெச் ஃபார்மிங் ஆப்ரேஷன்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதுக்கப்புறம் மெட்டல் ஸ்பின்னிங், இந்த மெட்டல் ஸ்பின்னிங் 2 மார்க்லையும் கேட்கலாம், அப்படின்னா உங்களுக்கு பிக் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்மிங் ப்ராசஸ், இது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 4ல உங்களுக்கு பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளாஸ்டிக் ஃபார்மிங், இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக 2 மார்க் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிக் கொஸ்டின்லேயே வந்து கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதனால் 2 மார்க்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோ ஃபார்மிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ மோல்டிங், இது 2 மார்க்லேயே ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க, ஒரு சில டைம் பிக் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொட்டேஷனல் மோல்டிங், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாண்டிங் ஆஃப் தெர்மோ பிளாஸ்டிக்ஸ், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 5ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிலிம் ப்ளோவிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் இல்லை தெர்மோ பிளாஸ்டிக்ஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி தெர்மோ ஃபார்மிங் ப்ராசஸஸ், இது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸும் அவைலபிளாக இருக்கு. மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1 சொல்லிட்டு உங்களுக்கு ரெகுலேஷன் 2017 ரெகுலேஷன் 13 இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் டாபிக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரே போல கவர் ஆகுது. ஸோ இந்த டாபிக்ஸ் வச்சு தான் நான் மேலே இருக்கிற எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன், அந்த ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக. ஸோ இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ அது போக நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டூக்ராப்ல ரெகுலேஷன் 2017 மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1 நோட்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதில் இருக்க டாபிக்ஸ் 1-2 ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ரெகுலேஷன் 2021. ஸோ அதனால் அதுக்கு எந்த மாதிரி வருதோ அதை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நோட்ஸை நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸும் நான் இதில் கொடுத்துருக்க ரெகுலேஷன் 2013 சேர்த்து தான் இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் குறிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்கும் உங்களுக்கு பிக் கொஸ்டின் குறிய இருக்கு, உங்களுக்கு நான் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணுமோ உங்க டிபார்ட்மெண்ட்டை சொல்லி உங்க சப்ஜெக்ட் கூடயும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அப்கமிங்ல முடிஞ்சாலும் உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ள வீடியோஸ் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல சந்திப்போம். தேங்க்யூ.